ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கில் தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். பாகிஸ்தான்ல ஒரு மசூதியில மக்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாம்பு வெடிச்சிருக்கு. இதுல 31 பேர் கிட்ட இறந்து போயிட்டாங்க. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான், இந்தியா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டுறாங்க. ஸோ என்ன நடந்திருக்கு, இதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா, இந்தியா இதுக்கு என்ன பதில் அளிச்சிருக்காங்க அப்படிங்கிற என்டையர் விஷயத்தையே பார்க்க போறோம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வர பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஜியோ பாலிட்டிக்ஸ் டாபிக் பத்தி, கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ என்ன இஷ்யூ கண்டெக்ஸ்ட் அப்படின்னா, பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத், பாகிஸ்தானுடைய தலைநகரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஒரு மிகப்பெரிய பாம் அட்டாக் வந்து நடந்திருக்கு. சூசைட் அட்டாக். இதுல 31 பேர் இறந்து போயிட்டாங்க. அது இல்லாம நிறைய பேருடைய நிலைமை வந்து ரொம்ப கவலைக்கிடமா தான் இருக்கு. ஸோ இந்த அட்டாக் எங்க நடந்திருக்கு அப்படின்னா, பாகிஸ்தான்ல பொதுவாக முஸ்லீம்ல 2 கேட்டகரி இருக்காங்க. ஒன்னு சியா, சன்னி அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தான்ல 80% சன்னி முஸ்லிம்ஸ் தான் இருக்காங்க. ஒரு 20% மட்டும் சியா அப்படிங்கிற ஒரு பிரிவு மக்கள் இருக்காங்க. இவங்களுடைய பழக்க வழக்கங்கள், இவங்களுடைய வழிபாடு எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த அட்டாக் எங்க நடந்திருக்கு அப்படின்னா, 20% இருக்கக்கூடிய சியா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு மாஸ்க், இஸ்லாமாபாத், பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய காஜி துல் குப்ரா மாஸ்க் அப்படிங்கிற இந்த ஒரு மாஸ்க்ல அந்த அட்டாக் வந்து நடந்திருக்கு. இதை கரெக்டா பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா முஸ்லிம்ஸை பொறுத்தவரை பொதுவா ஃப்ரைடே வந்து அவங்க கண்டிப்பா பிரேயருக்கு வந்து போயிடாங்க. மித்த நாள் பிரேயர் பண்றாங்களோ இல்லையோ, ஃப்ரைடேல கண்டிப்பா வந்து பிரேயருக்கு வந்து போயிடுவாங்க. மாஸ்க்கு போய் தான் ப்ரே பண்ணுவாங்க. ஸோ எல்லா மாஸ்க்குமே இந்தியாவில் இந்த மாதிரி எல்லா ஊர்லயுமே ஃப்ரைடே மாஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப கிரௌடா இருக்கும். அது இல்லாம கேபிட்டல் அப்படிங்கிறப்போ அங்க நிறைய மக்கள் இருப்பாங்க இல்லையா, இது வந்து மிகப்பெரிய மாஸ்க். அதனால பிளான் பண்ணி டார்கெட் பண்ணி இந்த அட்டாக் வந்து பண்ணிருக்காங்க. இந்த அட்டாக்ல கிட்டத்தட்ட ஒரு 31 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 169 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இதுல பல பேருடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. கரெக்டா அந்த பிரேயர் ஆரம்பிக்கும் போது, இந்த பிரேயர்ல இந்த ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு பிரேயர் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1:30க்கு கரெக்டா அந்த அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அட்டாக்கை பொறுத்தவரை இது இஸ்லாமாபாத், பாகிஸ்தான்ல தலைநகரம் இஸ்லாமாபாத் இருக்கு, அதுக்கிட்ட ரொம்ப கிரௌடடான ஏரியால தான் இந்த அட்டாக் வந்து நடந்திருக்கு. இந்த அட்டாக்கை நேர்ல பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 பேர் வந்திருக்காங்க. பிரேயர் ஆரம்பிக்கும் போது 2 பேர் வந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1:25 மணி போல வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே சஸ்பெக்ட், அவங்க பார்த்தோன்னே ஒரு டிஃபரெண்டா இருந்தனால அங்க இருக்கக்கூடிய அந்த கார்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு வாட்ச்மேனோ இல்ல அந்த கார்டோ என்ன பண்ணிருக்காங்க, அவங்களை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸ்டாப் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தீவிரவாதிகள் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சவுண்ட் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்து மக்கள் எல்லாம் அந்த மாஸ்க்கு ஓடி வந்திருக்காங்க. பட் அவங்க வர்றதுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெவல்ல பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மனித வெடிகுண்டுக்கு ஒரு வெஸ்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி வெஸ்ட் போட்டிருந்ததும் ஸோ உடனே ஒரு 2 ரவுண்ட் வந்து சுட்டுட்டு அதுக்கு அடுத்து உடனே அந்த பாம்பு வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த மக்கள் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கெல்லாம் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இது சொல்லப்படுது. ஸோ இதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பாகிஸ்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த துப்பாக்கி சூடுக்கு, இந்த பாம்பு பிளாஸ்டுக்கு 2 பேர் முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ முதல்ல ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானோட இதை பொறுத்தவரை ஆப்கானிஸ்தான், இந்தியா, இவங்க 2 பேருடைய கூட்டு சதினால நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் பாகிஸ்தானோட நிறைய அபிஷியலும் சொல்றாங்க. அவங்களுடைய பாகிஸ்தானுடைய பிளேம் என்ன அப்படின்னா, இந்த அட்டாக் நடத்தின தீவிரவாதிகள் ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து, ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தானுக்கு வந்திருக்காங்க. பட் இவங்களுக்கு முழு சப்போர்ட் இந்தியாவும் பண்ணிருக்காங்க. அதனால இந்த பாம்பு பிளாஸ்ட்ல இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும், ஏன்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவு இப்போ நல்லா இருக்கு. பட் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உறவு அந்த அளவுக்கு சரியில்லை இல்லையா. ஸோ அதனால இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் தான் இதுக்கு காரணம். அட்டாக்கர் டிராவல்டு ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், கொலிஷன் பிட்வீன் இந்தியா ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி குவாஜா ஆசிப், பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. சோ இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட், இதனால இது வந்து ஒரு கண்ட்ரி மேல ஒரு மிகப்பெரிய ப்ளேம் வந்து போறாங்க இல்லையா. சோ இத 2 கண்ட்ரியுமே மறுத்திருக்காங்க. சோ நம்ம இந்தியாவுடைய டிஃபென்ஸ் இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க இதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க, இது வந்து பேஸ்லெஸ் அண்ட் பாயிண்ட்லெஸ், இது வந்து ஒரு எவிடன்ஸே இல்லாம சும்மா எங்க மேல அவதூறு இது பண்றாங்க, நான் அந்த மாதிரி பண்றதுக்கான அவசியம் இல்ல, நாங்க இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிஜெக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாம் பிளாஸ்ட் அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கக்கூடிய தக்கது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கண்டனமும் பாகிஸ்தானுக்கு ஒரு ஆதரவும் வந்து இந்தியா கொடுத்திருக்காங்க. சோ டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இதான் ப்ராப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா, பாம்பிங் ஆன் இஸ்லாமாபாத் மாஸ்க் கேரிட்
டுடே இஸ் கண்டெம்னபிள், நாங்க வந்து இதை கண்டம் பண்றோம், அந்த இந்தியா வந்து உங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இட் இஸ் அன்பார்ச்சுனேட் தட் இன்ஸ்டெட் ஆஃப் சீரியஸ்லி அட்ரஸிங் த ப்ராப்ளம் flagging in social fabrication, Pakistan should choose to delude itself by blaming others for its homegrown ill. India rejects any and every such allegations. ஏன்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்டர்னல் டிஃபென்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் வந்து இந்த நேரத்தில் அவங்களுடைய இந்த பாம் பிளாஸ்டுக்கு அவங்க இன்டர்னல் இஷ்யூ தான் வந்து காரணமே தவிர வேற எந்த கண்ட்ரியுமே காரணம் இல்லை. அது இல்லாமல் எங்களை இந்தியாவை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா இதுக்கு பொறுப்பே இல்லை, அதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொல்லி இந்த இது வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ஆப்கானிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிக்ரெட்டபிள் அண்ட் ஹேஸ்டி. ஸோ இந்த இது வந்து இந்த மாதிரி சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது, எந்த எவிடன்ஸுமே இல்லை. ஸோ பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய அந்த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஒழுங்கா பாத்துக்கிறதா அதுக்கான காரணமே தவிர இதுக்கு ஆப்கானிஸ்தானோ இந்தியாவோ காரணம் இல்லை அப்படிங்கிற சொல்றாங்க. பாகிஸ்தான் hastily attribute incident without credible evidence, எந்த எவிடன்ஸுமே இல்லாம சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ், அவங்களுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ லாஸ்டா இந்த இதுக்கு யாரு பொறுப்பேற்றிருக்கா? பொதுவாக இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணோம், நாங்க அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்களாவே முன் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லைம் லைட் கிடைக்கும், அவங்களுடைய அந்த ஆர்கனைசேஷனுடைய ஸ்டேட்டஸ் வந்து உயரும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு யார் அபிஷியலா பொறுப்பேற்றிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமிக் ஸ்டேட் பாகிஸ்தான் ப்ராவின்ஸ். ஸோ இஸ்லாமிக் ஸ்டேட் ஐஎஸ்ஐ இருக்காங்க இல்லையா, ஐஎஸ்ஐஎஸ் உடைய நிறைய பிரான்ச் வந்து உலகம் முழுக்க இருக்கு. அதுல பாகிஸ்தான்லயும் ஐஎஸ் உடைய ஒரு பிரான்ச் இருக்கு. ஸோ இவங்க தான் நாங்க இதை பண்ணோம் அப்படிங்கிறது வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. எப்படி பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ல டெலிகிராம் சேனல் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டெலிகிராம் சேனல்ல இவங்க பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ நாங்க தான் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த ஃப்ரைடே வந்து பொறுப்பேற்றிட்டாங்க. இதை பண்ண நபர் யாரு அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க. ஒரு நபருடைய போட்டோ போட்டு அவரு கையில கன் வச்சு நிக்கிற மாதிரி போட்டோ பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அவர் யாரு அப்படின்னா சைஃப் அல்லா அல் அன்சாரி, அப்படிங்கிற இவருடைய போட்டோ போட்டு இவர் தான் இந்த அட்டாக் வந்து நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய போட்டோ வந்து போட்டிருக்காங்க. அது இல்லாம இது நாங்க தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ ஃபைனலா இப்போ யாருக்கு பொறுப்பேற்றிருக்கா அப்படின்னா, இஸ்லாமிக் ஸ்டேட் ஐஎஸ் அப்படிங்கிற எந்த அமைப்பு தான் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தான்ல இப்போ ரீசெண்டா பாகிஸ்தானோட செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. பாகிஸ்தான்ல பொலிட்டிக்கலும் சரி, செக்யூரிட்டியும் சரி, எக்கனாமிக்கும் சரி, எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. ரீசெண்டா பாகிஸ்தான் நிறைய அட்டாக், இப்பதான் ஜனவரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆபரேஷன் ஹெரோஃப் 2.0 அப்படிங்கிற இந்த ஒரு ஆபரேஷன் நடத்தி ஒரு 58 பேர் வந்து கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம நவம்பர் 2020 பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் ஜுடிஷியல் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு பாம் போட்டு 12 பேர் கிட்ட இறந்து போனாங்க. சோ ஓவராலா 2025 மட்டும் பாகிஸ்தான்ல இந்த அட்டாக்கோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா 74% இன்க்ரீஸ் சொல்றாங்க. இதுல ஒரு 3413 பேர் இறந்து போயிருக்காங்க இந்த மாதிரி அட்டாக்ல மட்டும், டெரர் அட்டாக்ல, அங்க உள்ள இன்டர்னல் இஷ்யூ நடந்த அட்டாக்ல, பாம் பிளாஸ்ட்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல 3413 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாகிஸ்தான் அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். பாகிஸ்தானை பொறுத்தவரை என்னென்ன அமைப்புகள்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இஸ்லாமிக் ஸ்டேட் குர்சானா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அமைப்பு இருக்காங்க. அதுக்கப்புறமா தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு இருக்காங்க. தென் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற இவங்க, தென் ஆன்டி ஷியா குரூப் அப்படிங்கிற நிறைய அமைப்புகள் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா, நார்த் வெஸ்ட்ல பாகிஸ்தான்ல எல்லா பகுதிகளிலுமே ஏதோ ஒரு அமைப்பு செயல்பட்டு இருக்காங்க. நார்த் வெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஐஎஸ் குர்ஸ்தான், அதுக்கப்புறம் டிடிபி அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இவங்க வந்து பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மேல பார்டர்ல இருந்து இயங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பலூச்சிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தானோட ஒரு முக்கியமான ப்ராவின்ஸான பலூச்சிஸ்தானை பொறுத்தவரை எங்கேயும் வந்து ஒரு டெரர் பாகிஸ்தானுடைய செப்பரேட்டிஸ்ட் குரூப் வந்திருக்காங்க, பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. அதுக்கப்புறம் பஞ்சாப் சிந்த் ஏரியால வந்து அங்கேயும் ஒரு மிலிட்டன் குரூப் வந்திருக்காங்க. இந்த மாதிரி பஞ்சாப் பொறுத்தவரை பாகிஸ்தானை பொறுத்தவரை எல்லா ரீஜன்லயும் ஏதோ டெரர் குரூப் இருந்து பாகிஸ்தானை அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ இது இந்த டெரர் அட்டாக் எல்லாமே, இந்த அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கண்டம் பண்ணுங்க. யுஎன், யுஎஸ்ஏ, சைனா, இந்தியா எல்லாருமே இது பண்றாங்க. பட் பாகிஸ்தான் மெயினா என்ன பண்றாங்கன்னா, அவங்களே ஒரு காலத்துல இந்தியா மாதிரியான நாடு அட்டாக் பண்றதுக்கான தீவிரவாதிகளை வளர்த்து விட்டாங்க. பட் அவங்க வளர்த்து விட்ட தீவிரவாதிகள் இப்போ அவங்களே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பாகிஸ்தானுடைய சீரியஸ் கன்சர்ன். இதனால ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கும் நிறைய பாதிப்புகள் இருக்கு. ஏன்னா நமக்கு நெய்பரிங் கண்ட்ரி, நம்ம பக்கத்து வீட்டுல நிம்மதியா இருந்தா நம்ம நிம்மதியா இருக்கணும். பக்கத்து வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அங்க இஷ்யூ போயிட்டு இருக்குன்னா அது நமக்கும் டார்ச்சரா தான் இருக்கும். பாகிஸ்தான்ல இப்ப நிறைய மிலிட்டன்ட் குரூப் எல்லாம் எமர்ஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதனால இந்தியா வந்து நெய்பர் அப்படிங்கறதுனால இந்தியாவுடைய செக்யூரிட்டிக்கும் வந்து பாதிப்பு இருக்கு. சோ அதனால இதுக்கு
கண்டிப்பாக ஒரு பாகிஸ்தானும் இது பண்ணணும். ஸோ இந்தியாவும் இந்தியாவுடைய பார்டர் எல்லாத்தையும் இது பண்ணி பாகிஸ்தானோட தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள வராமல் இந்தியாவும் வந்து பார்க்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ஜாப் பாலிடிக்ஸ் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லியும் நம்ம ஸ்கில் தமிழ் சேனலில் உங்களுக்கு ஒரு ஜியோ பாலிட்டிக் டாபிக், அது மட்டும் இல்லாமல் வீக்லி ஸ்கில் மற்றும் ஜாப் பற்றின அப்டேட்டும் வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இல்லை காமனாக உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள், இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த மாதிரி எந்த விஷயத்தில் ஆர்வம் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம அடுத்த செஷன்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.